உலகத்திலே சுத்தமான குடிநீர் இது அறுவை தண்ணிங்கிறீங்களா? வீட்டுக்கு கூட வச்சுருக்கோங்கிறீங்களா? மழை தண்ணிங்கிறீங்களா? இமயமலையில் இருக்கிற பனிமலைகள்லேருந்து வர்ற தண்ணீர் அப்படிங்கிறீங்களா? எந்த தண்ணீருங்க உலகத்திலேயே தூய்மையான குடிநீர்? காய்ச்சி வடிக்கிற நீர் அப்படிங்கிறீங்களா? உலகத்திலேயே தூய்மையான நீர் வந்து மழை நீர். அந்த மழை நீருக்கு அடுத்ததாக தூய்மையான நீர் எது சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஊற்று நீர். அதாவது ஊற்றிலேருந்து ஊறி வருது பாருங்க அந்த தண்ணீர். இப்போ இமயமலையிலேருந்து உருகி ஓடி வருத தண்ணீர் அது வந்து நல்ல நீர் இல்லையா? ஊற்று நீரை விட அது வந்து தரம் குறைச்சதான். அது ஏன்னு யாருக்காவது சொல்ல தெரியுமான்னு பாருங்கள். சரி, ஊற்று நீர் தான் நல்ல நீர், அந்த இடத்துக்கு வருவோம். அது எப்படின்னு இன்னொரு தடவை பார்ப்போம். இந்த ஊற்று நீர் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா? எப்போவுமே மழை பெஞ்சு தண்ணி குடிக்க முடியாது. ஊற்று நீர் எப்போவுமே கிடைக்குமா? கிடைக்காது இல்லை. அதுக்காக உலகத்திலேயே தூய்மையான குடிநீரை உருவாக்குறதுக்காக எல்லாரும் இப்போ கரண்ட்டை தேடிட்டு போகிறோம், ஆர்ஓ சிஸ்டம் போடுறோம், பண்ணுறோம்ல. என்னென்ன பண்ணுறோம்? இப்போ உலகத்திலே சுத்தமான குடிநீரை உண்டாக்குறதுக்காக வீட்டுக்கு வீடு மின்சாரம் வச்சுக்கிறோம், ஆர்ஓ சிஸ்டம் போடுறோம், அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்குறோம், லேபில் கொண்டு போய் பண்ணுறோமா இல்லையா? பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு பைசா செலவு இல்லாமல் உலகத்திலேயே சுத்தமான குடிநீரை உருவாக்குனாங்கங்க. ரெண்டே நீர் தான், நான் சொல்லிட்டேன். ஒன்று மழை நீர், அடுத்தது ஊற்று நீர். இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு நீரையுமே சொந்தமாக்கிட்டாங்கங்க ஒவ்வொருத்தரும். அதாங்க வரப்பு உயர்த்திய வயல்கள். இது ஆற்றுல இருக்கிற தண்ணீரில் கழிவு வரும், மலையிலேருந்து ஓடி வர நீரில் கழிவு நீர் வரும், ஏரிகளில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற நீர் வந்து கழிவு நீர் ஆயிரும். ஆனால் இந்த வயல் வரப்புகள் இருக்குது பாருங்கள், உயர்த்திய வரப்புகள், இது உள்ள அந்த இடத்துல பெய்கிற தண்ணீர் மட்டும்தாங்க தூய்மையான மழை நீர் இறங்கும். அது உள்ளே இறங்கின பிறகு திருப்பி தோன்றணும் இங்கே, அதுதான் ஊற்று நீர் இல்லையா? ஊற்று தோன்றனா தண்ணீர் வரும், அதுதான் ஊற்று நீர். அந்த ஊற்று நீர் தாங்க மழை நீருக்கு அடுத்த தூய நீர். ஏன்னா பூமி உள்ளேருந்து ஏறி மேலே வந்து ஊறி வர்ற நீர், அதுதான் அடுத்ததாக வர்ற நீர். இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உருவாக்க தெரிஞ்சிருந்தது. உலகத்திலேயே தூய மழை நீரை ஒரு டப்பாவில் சின்னோண்டு டப்பாவில் வச்சுக்கிட்டு ஆர்ஓ மிஷின்னு சொல்லிக்கிட்டு வீட்டு உள்ளே மட்டும் நம்மளுக்கு மட்டும் தயாரிக்கிறோம். குடிநீர் உலகத்திலே சுத்தமான குடிநீர்னு அது அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி மின்சாரத்தின் துணையோடு கொடுத்துருக்குறாங்க, வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஏக்கர் பூரா ஒருத்தர் ஒரு ஏக்கர் நிலம் வச்சுக்கோங்க, அவ்வளோலையும் பெய்கிற தண்ணீரை சேமித்து செலவே இல்லாமல் அவ்வளோ நீரும் பூமிக்குள்ளே போய் அந்த தண்ணீரை வேணுங்கிறப்பெல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டா எவ்வளோ உயர்வான நீர். இந்த ஆர்ஓ சிஸ்டத்தில் தண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கே தண்ணி வேணும். ஆனால் இவன் வானத்திலேருந்து வர்ற தண்ணீரையே சேர்த்து வச்சுருவான். எங்கே வைப்பான்? பூமிக்குள்ளே. அங்கேருந்து ஊறி வர்ற ஊற்று நீர் தாங்க மிக சிறந்த நீர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்காக தான் அவங்க வரப்பு போட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணீரை எடுத்து ஆர்ஓ மிஷினில் விட்டு அதுதான் சுத்தமான நீருங்கிறோம். ஆனால் அவன் வானத்திலேருந்து வருகின்ற மழை நீரையே சுத்தமான நீராக வச்சுக்கிட்டான்.